வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளி காட்சியிலே வரிசையிலே நாம் 6வது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றோம். இப்போது இந்த லேர்ன் லைக் ஃபின்லாண்ட் என்கின்ற அல்ல, எனக்கு அதான் லேர்ன் தான் வருது. டீச் லைக் ஃபின்லாண்ட் என்ற நூலினுடைய 4வது ஈரிலே இருக்கின்றோம். இந்த ஏரின் தலைப்பு மாஸ்டரி. மாஸ்டரி என்றால் என்ன? ஒன்று, நாம் புலமை என்று சொல்லலாம். அது கொஞ்சம் இங்கே பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆகவே நாம் தேர்ச்சி என்ற சொல்லை பயன்படுத்துவோம். நாம் எதிர்பார்க்கின்ற தேர்ச்சியினை மாணவர் அடைகிறார், அவ்வளவுதான். அந்த நம்ம என்ன நோக்கம் வைத்திருக்கின்றோமோ அதனை மாணவர் அடைகின்றார். ஆகவே இதற்கு நாம் தேர்ச்சி என்று பெயர் சொல்லுவோம். இந்த ஏரியில் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஏற்கனவே சொன்ன அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் டெவலப்மெண்ட் என்ற அமைப்பு நடத்திய தேர்விலே நம்முடைய பின்லாந்து நாடு மிக மிக உயரிய நிலையிலே இருந்திருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல அது 3 அடிப்படையான கல்வி துறைகளை இவை ஆராய்ந்தன. அவை வாசிப்பு, கணிதம், அறிவியல். இப்போ இதில் இவங்க இவ்வளவு சிறப்பு அடைந்ததுக்கு என்ன காரணம் என்று பார்ப்பதற்கு முன்னால் அங்கே என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அங்கே தனிப்பயிற்சி கிடையாது, நோ பிரைவேட் ஸ்டடி, டியூஷன் கிடையாது. அதே போல் வகுப்பை தாண்டி, வகுப்பு நேரத்தை தாண்டி வகுப்புகள் கிடையாது. இன்னொன்று முக்கியமானது, அவர்களுக்கு மாணவர்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, வீட்டு கணக்கு கொடுக்குறாங்க, வீட்டு பாடம் கொடுக்குறாங்க. அது மிக குறைந்ததாக இருக்கின்றது. இந்த 3 தான் அப்போ அவர்களுக்கு நமக்கு நம்முடைய பயிற்சி முறைகள், தேர்வு முறைகளை பற்றியெல்லாம் சிந்திக்க செய்கின்றது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இல்லாத போது அவங்க எப்படி உயர்ந்த நிலைக்கு வர்றாங்க அப்படிதான். அதில் முக்கியமாக அவங்க என்ன நினைக்கிறாங்க? டீச் எசென்ஷியல், தேவையானவற்றை மட்டும் கற்பியுங்கள். நிறைய இருக்கு சொல்லித்தரது. நாம வகுப்பறையில் கற்பிக்கக்கூடிய நேரத்துக்குள்ள தேவையானதை கற்பியுங்கள். இதில் இவர் இந்த வாக்கர் பல கல்வி துறைகளை எல்லாம் கற்றுத் தேர்ந்தவர். அவர் அதில் ஒன்று அந்த மாணவர்களுடைய நிலைக்கு, அவர்களுடைய அறிவு நிலை, எமோஷனல் கான்டென்ட், அவர்களுடைய திறமைகள், உள்திறமைகள், இவற்றின் அடிப்படையில் அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய ஆர்வங்கள், இவற்றின் அடிப்படையிலே அவர்களுக்கு அதற்கு அதுமான பாடம் கொடுக்கறது டிஃபரன்ஷியேட்டட் லேர்னிங்னு பேர், இன்ஸ்ட்ரக்ஷன் பேர். அதுவும் இங்கே செய்ய தெரியலை, அதுதான் செய்யலை அவங்க. இன்னொரு ரெஸ்பான்சிவ், அதாவது மாணவர்களுடைய தேவைகளுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் அர்த்தம், பதில் சொல்லும்படியான பாடத்திட்டத்தை அமைக்கிறது. இந்த 3வது ப்ராஜெக்ட் பேஸ்ட் திட்டம். திட்டம் வகையிலே நாம் திட்ட முறையிலே அவர்களுக்கு கற்பித்தோம். இது இந்த 3ஐயும் அவர் பார்க்கின்ற பொழுது அவருக்கு கொஞ்சம் எல்லா 3லையுமே இங்கே இந்த பள்ளிக்கூடங்களில் அதிகப்படியான ஆர்வம் காட்டுறது மாதிரி தெரியவில்லை. அப்போ என்ன அப்படின்னா, அவர்களுக்கு மிக முக்கியமானது, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, டெக்ஸ்ட் புக்ஸ், பாட புத்தகங்கள். நீங்கள் எப்படி பாடநூல்களை பயன்படுத்துகிறீர்கள் வகுப்பில் எனக்கு தெரியும். நீங்கள் வாசிப்பீங்க, பிள்ளைகளை பார்ப்பாங்க, அப்புறம் பிள்ளைகள் வாசிப்பாங்க, வகுப்பில் முடிஞ்சு போச்சு. அதான் பாட புத்தகங்களுடைய பயன்பாடு. அதை விட்டுட்டு அங்கே கொடுக்குறது இதில் பயிற்சிகளை எல்லாம் அந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்கின்றோம் என்றால் அது பெயருக்கு செய்வோம், அல்லது ரெக்கார்டுக்காக வேண்டி செய்வோம், அல்லது செய்யாமல் விட்டாலும் விட்டுருவோம். அதுதான் முக்கியங்கிறாங்க. அப்போது அந்த செயல்பாடுகள் பிள்ளை கொடுத்துருக்காங்க இல்லையா, அது முக்கியம். அப்போ டெக்ஸ்ட் புக்ஸு அவங்களுக்கு சுரங்கம் மாதிரி இருக்குங்கிறாங்க. அந்த சுரங்கத்தை மாணவர்கள் தோண்டி எடுக்க வேண்டும். இப்போ இருக்கிற நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இந்த பாடப்புத்தகங்கள் தயார் பண்ணிக்கிறாங்க. அது வீணாக்கப்படாது. அது எப்படி பயன்படுத்துவது என்பதனை நாம் நன்றாக புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். சரி, அப்போது அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் இவர்களுக்கு தெளிவாக இருக்கிறது. அதன்படி அவர்கள் செய்கிறார்கள். சொல்கிற மாதிரி பாடப்புத்தகம் ஒரு சட்டகம், அவ்வளோதான். அதுக்குள்ள நாம் நம்முடைய தேவைகளை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
அதான் முக்கியம். அப்புறம் அது வெளியில போய் என்ன செய்ய படிக்கலாம். இப்போ வந்து பின்னம் இருக்கு கணக்குல. அதுல வந்து பதின்மம் இருக்கு. டெசிமல் ஃபிராக்ஷன் எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் வகுப்புக்கு வெளியிலேயே கற்றுக் கொடுக்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி முடியும்? கணித ஆசிரியர் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் வகுப்புக்கு அறையில விட்டு வெளியில போய் இதெல்லாம் படிக்க முடியுமா? மாணவர்கள் கற்க முடியுமா? தாங்களாகவே கற்க முடியுமா? அதுக்கு என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் வேண்டும் என்பதனை எல்லாம் சிந்தித்து பாருங்கள். அடுத்தாப்புல இன்னொரு முக்கியமானது அங்கே தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக இல்லையா. இவர் எல்லா இடங்களும் போய் பார்த்துருக்குறாரு. வரைக்கும் கணினி தான், எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். இங்கே கணினி இருக்கான கணினிக்கு அதிகமாக காணாம். அந்த கம்ப்யூட்டர் லேப்ஸ்லாம் போய் பார்க்குறாரு. அது அங்கே வந்து புரோக்கன் ப்ரொஜெக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் உடஞ்சி போகிறதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து வேற நாம் கணினியை அதிகமாக பயன்படுத்துகின்ற வாய்ப்புகள் இல்லை. என்ன வியப்பாக இருக்குது அப்படின்னா, இவர் கடைசியில் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாரு. அங்கே இல்லை, அவர் இல்லை, மற்றவங்களும் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. தொழில்நுட்பத்தை மிக அதிகமாக பயன்படுத்துவதாலே குழந்தைகள் கற்பதில்லை. கவனிங்க, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னால பிரயோஜனம் கிடையாது. கவனிங்க, அங்கே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ரொம்ப ரேராக தான் இருக்கும். நம்ம சொல்ல ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அது எடுத்துக்குது வீண் செலவு. அரசாங்கம் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ என்ன வேணும் அப்படின்னா, அவர்களுக்கு தேவையான அந்த மினிமம் லெவல், அதாவது ரொம்பவும் அதிகப்படியாக இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற ஒரு டெக்னாலஜி அது வேண்டும். அந்த அனுமதி செல்லுகின்ற அந்த முறை. அப்போது இந்த டெக்னாலஜியை வந்து குறைச்சி பயன்படுத்துறதுனால என்ன நன்மை அப்படின்னாக்கா, மாணவர்கள் அந்த டெக்னாலஜியிலேயே மூழ்கி போயிடாமல் இருக்கிறாங்க. உண்மை இல்லைன்னா பழைய வகுப்பறை மாதிரி ஆசிரியர் சொல்ல மாணவர்கள் கேட்க அப்படியே இருந்துடும். இப்போ மாணவர் மையப்படுத்திய கல்வி வேண்டுமென்றால் அங்கே மிக குறைந்த அளவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது ஆய்வுகள் சொல்லுகின்றன. அதையே அவங்க வந்து இங்கே பயன்படுத்துகின்றாங்க ஃபின்லாண்டில். ஆகவே பகட்டான அப்படிதான் சொல்றாங்க, பகட்டான தொழில்நுட்பங்கள் வேண்டாம், ஆடம்பரமான தொழில்நுட்பங்கள் வேண்டாம். ஆசிரியரை மையமாக வைக்காமல் மாணவர்களை மையப்படுத்த தேவையான கம்ப்யூட்டர் மூலம் கம்ப்யூட்டர் படிப்பு, கம்ப்யூட்டர் வழியாக படிப்பு, இது எல்லாமே வேணும். அதை ரொம்ப கவனமாக கையாளணும். சரி, ஆகவே அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாணவர்களுடைய கற்றல் திறமையை, ஆர்வத்தை குறைக்காத அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்க வேண்டும்ன்றாங்க. இதில் வந்து அவங்க இசையும் கொண்டு வந்துடுறாங்க. இசையோடு சேர்ந்து கற்றல் அப்படிங்கிறாங்க. சின்ன வகுப்புகளை ரொம்ப பொருந்தும் சொல்கிறாங்க. அது வந்து நம்ம முயற்சி பண்ணி பார்த்தது இல்லை. பார்த்த மாணவர்கள் அது எப்படிப்பட்ட இசையெல்லாம் கொண்டு வரலாம் என்பதை பற்றி சொல்ல வேண்டும். இனி நாம் பார்க்க வேண்டியது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த லேர்னிங் பை டூயிங், செயல் மூலம் கற்றல். அதுக்கு நம்ம அதிகப்படியான முக்கியத்துவம் இங்கே கொடுக்குறாங்க. நாமளும் அதை கொடுக்கணும். அதாவது அவங்க சொல்கிறது வந்து அந்த கற்பதற்கான ஒரு சூழலை அமைக்குங்கிறது போது அது மாணவர்களுடைய உண்மையான வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய உண்மையான செயல்பாடு இருக்கணும். ரியல். இப்போ கடைக்கு இப்போ வீட்டில் இங்கே வந்து பள்ளிக்கூடத்துலேயே கடையை வச்சிடலாம், ஆனால் கடைக்கு விட்டு போனால் அது வித்தியாசம் கிடையாது. அப்படி ஒரு ரிசப்ஷன் கிளார்க்னாக்கா இங்கே வகுப்பறை ரிசப்ஷன் ஆர்டிஃபிஷியலாக செய்யறதுனாக்கா அதை வரவேற்பறை அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு அலுவலகத்தை கூட்டு போய் காமிக்கலாம். ஆக இந்த பின்னணியிலே, உண்மையான பின்னணியிலே கற்பவற்றை அவர்களை கற்றுத்தர வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னொன்று முக்கியம், நம்ம அதை விட்டுறோம். பாராட்டுங்கள். அது வந்து மைக்ரோடேஜிங் படிச்சிருப்பீங்க. என்கரேஜ் பண்ணணும், தட்டி கொடுக்கணும், பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் படிச்சுட்டு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி அதிகப்படியாக பாராட்டுங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறது குறைச்சிக்குங்க. என்னவா இருக்காதுங்க.
குற்றமே கண்டுபிடிப்பேன். மாணவர்கள் குற்றம் கண்டுபிடிக்காத என்னுடைய வேலையை இப்பயும் இப்படித்தான் செய்கிறேன். குற்றம் கண்டுபிடிக்காமல் அவர்களை பாராட்டுங்கள், தட்டி கொடுங்கள், என்கரேஜ் பண்ணுங்க. நல்லா செஞ்சிருக்கிற அடுத்த செய். இது ஏதோ ஒரு புதிய ஒரு ப்ராஜெக்ட் சொல்றிய, இதை செய், நான் பார்க்குறேன், நான் உதவி பண்ணுறேன். இப்படி இருக்க வேணும். மிகவும் உறுதியாக அவர்கள் சொல்வது, மாணவர்கள் கற்றுவிட்டார்கள் என்பதை அவர்களுக்கு நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள். ப்ரூவ் தட் they have learnt it. அது எப்படி? அவர்களுக்கு அந்த தேர்வு முறைகளெல்லாம் அவர்களுக்கு ஏற்றாற் போல கொடுத்து அந்த தேர்வுகளை அவர்களை பார்த்து செய்து அவர்களே அதை மதிப்பிட்டு நாங்கள் கற்றுவிட்டோம் என்கின்ற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஒரு மன உற்சாகம் அதை கொடுக்க அப்படிங்கிறாங்க. இந்த இயல் மிக நீண்டது, இருந்தால் நான் அதை சுருக்கித்தர முயன்றிருக்கிறேன். நீங்கள் முடிந்தால் இந்த புத்தகம் கிடைத்தால் படித்து பாருங்கள். ஆனால் நான் சொல்ல நினைவு வச்சுக்கோங்க, மாணவர்கள் மைய கல்வி வேண்டும். அதில் அதிகப்படியான தொழில்நுட்பம் வேண்டாம். யூ மஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட் யுவர் டெக்ஸ்ட் புக். உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த பாடநூலை கடைசி வரை, முதல் பக்கம் கடைசி வரைக்கும் அப்படியே சுரண்டிருங்க. நீங்கள் இல்லை, மாணவர்களை அவ்வளவு பயன்படுத்த வேண்டும். நான் பல சமயங்கள் யோசிக்கிறது உண்டு, என்ன டெக்ஸ்ட் புக்கு கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டெக்ஸ்ட் புக்? நீங்கள் கேட்டு பாருங்க அந்த ஆசிரியர்களிடத்தில், எப்படி உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பாடநூலை வகுப்பறையில் பயன்படுத்துவது என்று கேளுங்கள். எல்லா ஆசிரியர்களும் கேட்டுக்கிட்டோம்னா வகுப்பறை மிகச் சிறப்பாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.